இன்னைக்கு எபிசோட்ல அந்த திமிர் பிடிச்ச பொண்ணுமே ஹெச்ஆரை மீட் பண்றதுக்காக தான் வந்திருப்பா. அவனை மீட் பண்ணி பேசிட்டு இருப்பா. நடந்த எல்லா உண்மையுமே அவன்கிட்ட சொல்லுவா. அதை கேட்டோடனே அவனுக்கு டென்ஷன் ஆயிடும். நான் ஒன்றுக்கு 2 வாட்டி மேலே உன்கிட்ட கேட்டேன், உண்மையை சொல்லு, உனக்கு எது இதுல சம்மந்தம் இருக்கான்னு சொல்லி அவ்வளோ டைம் கேட்டேன். நீ கடைசி வரைக்குமே உண்மையை ஒத்துக்கவே இல்லை. இல்லை எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். நான் இப்போ உனக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது. நான் கேட்கும் போதே நீ உண்மையை ஒத்துருந்த அப்படின்னா என்னால் முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவியை பண்ணியிருப்பேன். இப்போ நீ சொல்றப்போ என்னால் எந்த உதவியும் பண்ண முடியாது. நான் உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்லிடுவான். இவளுமே கடைசியா கேட்பா, உன்னால எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது அப்படின்ற. நான் உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, தயவு செய்து இங்க இருந்து கிளம்பிப்போ அப்படின்னு இவளுமே கோவமா அந்த இடத்துல இருந்து போவா. அப்ப அவனுமே, ஒரு நிமிஷம், என்னால உனக்கு உதவி பண்ண முடியாது, ஆனா நீ போய் ஹீரோயின்ட்ட கெஞ்சின அப்படின்னா கண்டிப்பா அவ உன்னை மன்னிப்பா அப்படின்ற மாதிரி சொல்றப்போ அதை கேட்டவனே இவளுக்குமே டென்ஷன் ஆயிடும். என்னது, நான் போய் அவட்ட கெஞ்சணுமா அப்படின்றப்போ, ஆமா, சும்மா மட்டும் கெஞ்சக்கூடாது, அவ காலில் விழுந்து கெஞ்சு. ஏன்னா நீ அவ்வளவு பெரிய தப்ப பண்ணிருக்க அப்படின்றப்போ நீ அவளை காலில் விழுந்து கெஞ்சதுல ஒன்றும் குறைஞ்சு பெற மாட்டேன். அவகிட்ட காலில் விழுந்து கெஞ்சின அப்படின்னா கண்டிப்பா அவனை மன்னிப்பா. இந்த பிரச்சனையும் இதோட முடிஞ்சிடும். இதுக்கு வேற வழியே கிடையாது, நீ இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றப்போ இவளுக்கு டென்ஷன் ஆயிடும். இங்க இருந்து உடனே கிளம்பி ஹீரோயினை மீட் பண்றதுக்காக தான் போவா. அங்க பார்த்தா இவளும் அந்த சித்திக்காரையும் பேசியிருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையுமே ஹீரோட ஃப்ரெண்டு வீடியோவாவே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்திருப்பான். அதையுமே டிவில போட்டு காமிச்சிட்டு இருப்பான். எல்லாருமே உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஹீரோவோட ஃப்ரெண்டு, ஹீரோயினோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எல்லாருமே இருப்பாங்க. எல்லாருமே அதை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஹீரோயினுக்கு அதை பார்க்க பார்க்க பயங்கரமா கோவம் ஏற ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த திமிர் பிடிச்ச பொண்ணுமே அவகிட்ட மன்னிப்பு கேட்பா. சாரி, என்ன மன்னிச்சுடு, நான் அந்த தப்பை பண்ணியிருக்க கூடாது, இருந்தாலும் நான் பண்ணிட்டேன், என்ன தயவு செய்து மன்னிச்சுடு அப்படின்ற மாதிரி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பா. சாரி, என்ன மன்னிச்சுடு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பா. அப்ப ஹீரோனோட ஃப்ரெண்டுமே சொல்லுவா, ஏன் எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க, ஹீரோனிக்கு ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, அவ உங்களுக்கு என்ன பண்ண அப்படின்ற மாதிரி அவ ஃப்ரெண்டு கேட்கிறப்போ அப்பதான் அந்த திமிர் பிடிச்ச பொண்ணுமே உண்மையை சொல்லுவா, நான் ஏன் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவளுக்கும் ஹெச்ஆருக்கும் இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் போகும் போல ஹீரோயினி வந்ததுக்கு அடுத்து ஹெச்ஆர் சரியாவே இவகிட்ட பேசாம ஹீரோயினியவே பார்த்துக்கிட்டே இருப்பான், சைட் அடிச்சுட்டே இருப்பான். இது எல்லாத்தையுமே இந்த திமிர் பிடிச்ச பொண்ணு நோட் பண்ணியிருப்பா. அதுல இருந்தா இவளுக்கு ஹீரோயினியை பிடிக்காம போயிருக்கும், அவன் மேல கோவமா இருந்திருக்கும். அது எல்லாத்தையுமே ஹீரோயின்கிட்ட சொல்லுவா. இந்த மாதிரி அந்த ஹெச்ஆர் ஒன்ன பார்க்க ஆரம்பிச்சான், அதுல எனக்கு கோவம் ஆயிடுச்சு உன் மேல. அந்த கோவத்துல இருக்கிறப்போதான் அந்த சித்திக்காரி எனக்கு ஒரு உதவி வேணும்னு சொல்லி கேட்டா. எனக்கு ஒண்ணு பிடிக்காம இருந்ததுனால அவ சொன்னதை நான் அப்படியே கேட்டுட்டேன். இனிமே இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன், தயவு செய்து என்ன மன்னிச்சுடு அப்படின்ற மாதிரி சொல்லுவா. இதை கேட்டவனே ஹீரோனிக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடும். உடனே அவளுமே தயவு செய்து இங்க இருந்து நீ வெளியே போறிய அப்படின்ற மாதிரி ஹீரோயினுமே கத்தி விட்டுடுவா. போறதுக்கு முன்னாடி அந்த திமிர் பிடிச்ச பொண்ணுமே ஹீரோயின்ட்ட கேட்பா, ப்ளீஸ் போலீஸ்க்கு மட்டும் கால் பண்ணாத, ப்ளீஸ் என்ன மன்னிச்சுடு அப்படின்ற மாதிரி கேட்கிறப்போ ஹீரோயின்மே இருந்துக்கிட்டு, இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், இதுக்கு மேல ஏதாவது நீ பண்ண அப்படின்னா கண்டிப்பா நான் உன்னை மன்னிக்க மாட்டேன், இந்த வாட்டி நான் உன்னை மன்னிச்சிடுறேன், போலீஸ்க்கும் நான் கால் பண்ண மாட்டேன், தயவு செய்து நீங்க இருந்து கிளம்புறியா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவளுமே அமைதியா அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுவா. இந்த பக்கம் இந்த சித்திக்காரியை தான் காட்டுவாங்க. சித்திக்காரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பா. அப்போ அவளோட பாஸ்ட் லைஃப்ல நடந்த விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. இவளும் இப்ப இவ கல்யாணம் பண்ணிருக்கனால இந்த ஆளுமே இவங்க காலேஜ் படிக்கும் போதுல இருந்தே லவ் பண்ணிருப்பாங்க. 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருக்கப்போ ரொம்ப சந்தோஷமா தான் இருந்திருப்பாங்க. இவ மேல் படிப்புக்காக ஃபாரின்ல படிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இவளுக்கு கிடைச்சிருந்திருக்கும். அந்த விஷயத்தெல்லாம் இவன்ட்ட ரொம்ப சந்தோஷமாவே சொல்லிட்டு இருப்பா, நம்ம ஃபாரின் போறோம் அப்படின்ற மாதிரிலாம். ஆனா இவனுக்கு அங்க வர விருப்பம் இருக்காது. இல்ல, நான் வரல, நீ மட்டும் போ, ஏன்னா இவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காது. அதனால இவனுமே சொல்லுவான், நான் இங்கே இருக்கிறேன், நீ வேணா அங்க போயிட்டு உன்னோட படிப்பை கண்டினியூ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இவளுக்குமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இவளுமே சரி நீ இங்கே இரு, நான் அங்க போயிட்டு என்னோட படிப்பு எல்லாமே முடிச்சுட்டு நான் இங்க வரேன் அப்படின்ற மாதிரி இவளுமே ரொம்ப சந்தோஷமா தான் பேசிட்டு இருப்பா. ஆனா அவன் டக்குன்னு, இல்ல நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், இதுக்கு மேல உனக்கு எனக்கும் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இதை கேட்டு இவளுக்குமே கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கும். ஏன் எதுக்காக பிரேக்கப் பண்ணிக்கணும்னு சொல்ற, என்ன ரீசன் அப்படின்ற மாதிரி கேட்கிறப்போ அவனுமே சொல்லுவான், இல்ல எனக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அதனால நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், இதுக்கு மேல செட் ஆகாது அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்லிட்டு அங்க இருந்து போவான். இதெல்லாம் கேட்கிற இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். நீ போய் தானே சொல்ற, சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்ற அப்படின்ற மாதிரிலாம் இவ கேட்பா. உண்மையான ரீசன் மட்டும் சொல்லு அப்படின்றப்போ இவனுமே சொல்லுவான், இங்க பாரு, நான் உண்மையா தான் சொல்றேன், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், ஏன்னா உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. நீ இப்ப ஃபாரின்ல எல்லாம் போய் படிக்க போற, உன்னோட லெவல் வேற என்னோட லெவல் வேற, என்னால எதுவுமே முடியல, என்னோட லெவல் கீழே தான் இருக்கு, உன்னோட லெவல் மேல இருக்கு அப்படின்றப்போ நீ உன்னோட லைஃப்ல உனக்கு எது பெட்டரா இருக்கோ அதை நீ சூஸ் பண்ணிக்கோ, அதனால நீ உன்னோட லைஃபை பாரு அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லுவான். இதை கேட்டவொடனே இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அப்ப இவளுமே சொல்லுவா, ஓ நீ இந்த வாய்ப்புனாலதான் என்ன வேண்டான்னு சொல்றியா, நான் ஃபாரின் போய் படிச்சாதானே நீ என்ன வேண்டான்னு சொல்லுவ, நான் அங்க போகவே இல்லை, நானும் இங்கே உன் கூட இருந்துடுறேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவ உடனே அந்த அப்ளிகேஷனுமே அந்த இடத்துல கிழிச்சு போட்டுடுவா. இதெல்லாம் பாக்குற அவனுக்குமே கஷ்டமா தான் இருக்கும். நீ ஏன் இப்படி பண்ணு அப்படின்ற மாதிரி அவனுமே ஃபீல் பண்ணியிருப்பான் அந்த இடத்துல. இது எல்லாமே இந்த சித்திக்காரி இப்ப பிரசன்ட்ல உட்காந்து யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. மறுநாள் இங்க கம்பெனில தான் காட்டுவாங்க. இந்த ஹெச்ஆருமே அந்த திமிர் பிடிச்ச பொண்ணை வர சொல்லியிருப்பா. அவளுமே ரொம்ப சந்தோஷமாவே வருவா, ஏன்னா ஹீரோயினி தான் மன்னிச்சிட்டால, அதனால ரொம்ப சந்தோஷமாவே வருவா. ஆனா அவன் உடனே ஒரு ரிசைன் லெட்டரை எடுத்து காமிப்பான். அதை பார்த்தோன்னே இவளுமே, ஏன் என்னாச்சு, ஏன் ரிசைன் பண்ண சொல்ற அப்படின்றப்போ, இல்ல இதுக்கு மேல நீங்க ஒர்க் பண்ணா நல்லா இருக்காது, அதனால பெட்டர் நீயே ரிசைன் பண்ணிட்டு போயிரு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா இவளுக்குமே என்ன பண்ணே தெரியாது. உடனே அவளுமே அதுல சைன் பண்ணிட்டு கோவமாவே அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுவா.
இந்த பக்கம் ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் காட்டுவாங்க. அவங்க வந்து வீட்ல உட்காந்து பேசிட்டு இருக்கப்போ, ஹீரோயினிக்கு கம்பெனில இருந்து கால் வரும். உங்க மேல எந்த ஒரு தப்புமே இல்லன்னு சொல்லிட்டு எல்லாமே கிளியர் ஆயிருச்சு. இனிமே நீங்க எப்போதும் போல கம்பெனிக்கு வந்து வேலை பார்க்கலாம். உங்க மேல எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்ல அப்படின்ற மாரி கம்பெனில இருந்தே கால் பண்ணி சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்கிற ஹீரோயினிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் ஹீரோ மட்டும் தான். ஹீரோ இல்ல அப்படின்னா கண்டிப்பா நம்மளால இதை நிரூபிச்சிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவளுமே ஹீரோக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருப்பா. ஹீரோவுமே ஹீரோயினிக்கு தெரியாம ஒரு வெக்கேஷன் பிளான் பண்ணுவான். அவளை கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு அவளோட துணியெல்லாம் கொஞ்சம் பேக் பண்ணி வை அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதே போல ஹீரோட ஃப்ரெண்டுக்குமே அவன் கொஞ்சம் அமௌண்ட்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பான். ஏன்னா அவன் நிறைய நமக்காக வேலை பார்க்குறான்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் அமௌண்ட்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவான். அதை பார்த்தோன்னா அவனுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி நம்ம இதை வச்சு என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டை வந்துட்டு வெளியே அவுட்டிங் போலான்னு கூப்பிட்டுருப்பான். இங்க ஹீரோவும் ஹீரோயினையும் சேர்ந்து கொஞ்சம் வெளியே தான் வருவாங்க. நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆரு, இப்பதான் நிறைய பிரச்சனைலாம் நடந்து முடிஞ்சிருக்கு, அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு தான் கூட்டிட்டு வந்திருப்பான். அங்க 2 பேருமே ஆளுக்கு ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிருப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோனோட ஃப்ரெண்டை தான் காட்டுவாங்க. இவங்க 2 பேருமே வெளியே அவுட்டிங் மாதிரி வந்திருப்பாங்க. அவுட்டிங்லாம் வந்து ரொம்ப ஜாலியாவே 2 பேருமே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைமுக்கு இவ கூட வேலை பார்க்கறான்ல ஒரு பையன், இவ கூட ரொம்ப க்ளோஸா இருப்பான்ல ஒரு பையன், அந்த பையன் கால் பண்ணிட்டு கொஞ்சம் அர்ஜென்ட், உன்னை நான் மீட் பண்ணணும், உடனே வா அப்படின்ற மாதிரி கால் பண்ணி சொல்லுவான். அதை கேட்டோன்னே இவளுமே இங்க வர அர்ஜென்ட்டா அந்த பையனை மீட் பண்ணுன்னு சொல்லியிருக்கான், நான் கிளம்பி போறேன் அப்படின்றப்போ அவனுமே என்னாச்சு என் கூட வந்துட்டு அவனை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா, அவ்வளோ இம்பார்ட்டன்டா அவன் உனக்கு அப்படின்றப்போ, இல்ல நான் கண்டிப்பா கிளம்பி தான் போய் ஆகணும், நம்ம இன்னொரு நாள் இதெல்லாமே சுத்தி பார்க்கலாம், இப்போதைக்கு நான் கிளம்பி போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ அங்கிருந்து போயிடுவா. இவளுமே வந்தவொடனே அவன்கிட்ட கேட்பா, என்னாச்சு, என்ன அவசரமா என்ன மீட் பண்ணணும்னு சொல்ல, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்கிறப்போ அவனுமே கொஞ்சம் தயங்கிக்கிட்டே அவர்கிட்ட பேச ஆரம்பிப்பான். இல்ல ஃபர்ஸ்ட் டைம் உன்னை எப்ப பார்த்தனோ அப்பவே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க உனக்கு சம்மதமா, எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி அந்த பையனுமே சொல்லுவான். அதை கேட்டோன்னே இந்த பொண்ணுக்குமே சந்தோஷமா இருக்கும். அவனுமே நான் உன்னை விரும்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இவளுக்குமே ஓகே தான் அப்படின்ற மாதிரி நமக்குமே காட்டுவாங்க. அங்க கட் பண்ணா இங்க ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் காட்டுவாங்க. இவங்க 2 பேரும் இங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயினுமே அவள் லைஃப்ல நடந்த விஷயத்த எல்லாமே ஹீரோகிட்ட சொல்லிட்டு இருப்பா. என் அப்பா ஜெயிலுக்கு போனதுக்கு அடுத்து என்னோட ஹஸ்பண்ட் என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணி ஹீரோகிட்ட சொல்லிட்டு இருப்பா. நான் ரொம்பவே கஷ்டமான ஒரு லைஃபை வாழ்ந்துட்டு இருந்தேன். இனிமேவாது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நான் கொஞ்சம் நிம்மதியா என்னோட லைஃபை வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போ ஹீரோவுமே ஹீரோயின்கிட்ட கேட்பான், இப்போ உன்னோட லைஃப் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கிறப்போ ஹீரோயினுமே சொல்லுவாங்க, இது எல்லாமே என்னோட பாஸ்ட்ல நடந்தது, இப்போ நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன், என்னோட பாஸ்ட்டை விட இப்போ நான் நல்லாவே இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுமே சொல்லுவாங்க. அதை கேட்குற ஹீரோக்குமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அப்படி பேசிக்கிட்டே இருக்கப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோவை நெருங்கி வந்துட்டு இருப்பாங்க. இதை பார்க்குற ஹீரோவுமே என்னாச்சு இவளுக்கு, ஏன் இவன் நம்ம பக்கத்தில் வர அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே பார்த்துட்டு இருப்பான். அதோட அந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். பை.